அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நம. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபெரியவா அற்புதங்கள் தொடரில் மகானுக்கு தெரியாமல் நாம் ஒரு காரியத்தை செய்தோம் அப்படின்னு நாம் நினச்சிண்டோம் என்றால் அது நம்முடைய அறியாமை மட்டுமே இப்படின்னு பல எபிசோடில் பார்த்துருக்கோம் இல்லையா? நாம் நம் உள்ளத்தினுள் ஏதோ ஒரு எண்ணத்தோடு மகாபெரியவாளை பார்க்க வந்து அந்த எண்ணத்தை நாம் தெரிவிக்காமல் இருந்தால் கூட அந்த மகானதை அறிந்து சரி செய்வார். இதை பல எபிசோடில் நாம் பார்த்து அனுபவிச்சிருக்கோம். இன்று வரை நாம் மகாபெரியவாளின் அதிஷ்டானத்திற்கு போனோம்னால் அப்படி நாம் மனதிற்குள் எந்த பிரார்த்தனையை வைத்து அந்த மகானிடத்தில் பிரார்த்தித்தாலும் சரி, அதற்கான ஒரு பதில் ஏதோ ஒரு ரூபத்தில் மகான் நமக்கு கொடுப்பார். உடனடியாக அதை செய்து முடித்து விடுகிறாரா? அது நம் விஷயம் இல்லை. மகானிடத்தில் அதை போய் சொல்வது மட்டும்தானே நம் கடமை. அதற்கான பலன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது நம்மிடத்தில் இல்லையே, அது அந்த மகானின் பொறுப்பு இல்லையா? ஆனால் நாம் சொன்ன அந்த பிரார்த்தனை, நாம் வேண்டிக் கொண்ட அந்த விஷயம் மகாபெரியவாளின் செவிகளை எட்டிவிட்டது என்பதற்கான ஒரு பதிலை நிச்சயமாக அவர் சொல்வார். இன்று வரை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். ஏதோ ஒரு ரூபத்தில் அதற்கான பதில் கிடைக்கும். என்னாவது, பல ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு வருடம், கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகள் இருக்கும். அதற்கு முன் ஒரு தீபாவளியை ஒட்டி காஞ்சி மகாபெரியவா தேனம்பாக்கத்தில் முகாமிட்டு இருந்தார். அவருடைய பக்தர்கள் எல்லாம் காமாட்சி அம்பாளை தரிசித்து விட்டு அப்படி தேனம்பாக்கத்திற்கும் வந்து மகாபெரியவாளையும் தரிசித்து விட்டு அவரிடத்தில் பிரசாதத்தை வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். இப்போது தீபாவளிக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. அப்பொழுது காஞ்சி என்னாலே நமக்கு மகாபெரியவாளாகட்டும், ஏகாம்பரநாதராகட்டும், காமாட்சி அம்பாள், குமரக்கோட்டம்னு எந்த விஷயம் ஞாபகத்திற்கு வந்தாலும் முதல்ல என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும்? காஞ்சினா காஞ்சி பட்டு இல்லையா? காஞ்சியில் வாங்கும் ஆடைகள், துணிகள். காஞ்சியில் இருக்கும் அனைத்து நெசவாளர்களும், துணி வியாபாரிகள் எல்லாருமே சேர்ந்து அன்று மகாபெரியவாளை தரிசிக்க வந்தார்கள். தீபாவளிக்கு 10 நாள் இருக்குது. அந்த சமயத்தில் வந்து எல்லாரும் பெரியவா முன்னாடி பக்தியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம், எல்லாரும் வந்தாப்புல இருக்கே அப்படின்னு மகாபெரியவா அவர்களை பார்த்து கேட்க, சாமி எங்கள் கூட இருக்கிறதுனால இந்த வருஷம் ரொம்ப அருமையான வியாபாரங்க. நாங்கள் தயாரித்து கொடுத்த எல்லா வேஷ்டி, எல்லா புடவை எல்லாமே நல்ல விலைக்கு விற்று போயிடுச்சுங்க. நல்ல லாபங்க எங்களுக்கு. இதை கேட்டதுமே மகாபெரியவாளுக்கு ஒரு சந்தோஷமா, அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா. ஏன்னா எனக்கு நல்ல லாபம், என்னுடைய வியாபாரம் நல்லா நடக்கிறதுன்னு வாய் விட்டு சொல்வதற்கு எத்தனை பேருக்கு மனசு வரும்? நம்ம உண்மையிலேயே நல்லா இருந்தோம்னா கூட யாராவது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் என்னமோ இருக்கம்பா அப்படி தானே சொல்கிறோம் எல்லாரும். இவர்கள் இந்த ஆண்டு எங்களுக்கு மிகச்சிறந்த வியாபாரம், நல்ல லாபம்னு சொன்னதுமே மகாபெரியவா சிரித்தாராம் வாய் விட்டு. ரொம்ப சந்தோஷம், சேமமாக இருப்பேள் அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, சாமி எங்கள் கூட இருக்கிறதுனால தான் நடந்ததுன்னு மகாபெரியவாளை பார்த்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், காமாட்சினா பார்த்துக்கிறா எல்லாரையும் அப்படின்னாராம். நிச்சயமாக சாமி, ஆனால் உங்களுடைய கிருபை இருந்தால் தான் அது நடக்கும் சாமி. அதனால் நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம், அதை சொல்லலாங்களா அப்படின்னு கேட்கிறார். சொல்லுங்கோ கேட்போம் மகாபெரியவா சொல்ல. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எங்கள் லாபம் போக இருக்கிற மற்ற எல்லா துணிகளையும் நாங்கள் ஒரு லாரியில் கொண்டு வரோம் சாமி. அதை நாங்கள் இந்த தேனம்பாக்கத்திலேயே வச்சுட்டு போகிறோம். தீபாவளி அன்னைக்கு ஸ்ரீமடத்தில் தொண்டு பண்ணுற எல்லாருக்கும், அவங்களோட குடும்பத்துக்கும், உங்களை தரிசிக்க வர பக்தர்கள் எல்லாருக்கும் உங்கள் கையால் நீங்கள் அதை கொடுக்கணும் சாமி. அதை நாங்கள் பார்த்து ஆனந்தப்படணும். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு இவர்கள் கேட்கும் பொழுது அங்கே இருந்த எல்லாருக்குமே உள்ளம் நெகிழத்தான் செய்தது. தனக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு சொல்வதற்காக மட்டும் இல்லாமல் அதையும் வெளிப்படையாக சொல்லி அந்த லாபத்தில் ஒரு பங்கினை எடுத்து ஸ்ரீமடத்திற்கு கொடுக்க வேண்டும், அதுவும் பெரியவாளின் திருக்கரங்களால் எல்லா பக்தர்களுக்கும் இதை அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவர்களுக்கு இருக்கே. அந்த எண்ணம் எப்படி வரும்? உள்ளத்தில், ஹிருதயத்தில் அந்த பகவான் இருந்தால் தானே வரும்.
அவர்கள் என்ன மேதைகளா, பண்டிதர்களா? ஆனாலும் நேர்மையும் பக்தியும் அவர்களுக்குள் இருந்தது இல்லையா? அதை கண்டு உண்மையிலேயே மகிழ்வடைந்த மகா சுவாமிகள் அப்படியே ஆட்டம் கொண்டு வந்து வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். மறுநாளே ஒரு லாரி ஒன்று வர்றது. அந்த லாரியில் 9 பார்சல்கள், அதாவது பேல்கள்னு சொல்லுவா இல்லையா அந்த காலத்தில், அப்படி 9 பேல்கள் வந்து இறங்குறது. அதை இறக்குவதற்கும் பணியாட்கள் வருகிறார்கள். யாரெல்லாம் மகா பெரியவாள்கிட்ட முதல் நாள் அனுமதி வாங்கினாலோ அவெல்லாம் மீண்டும் முகாமுக்குள் வந்து இந்த ஸ்ரீமட முகாமின் மேனேஜரை பார்த்து, காரியஸ்தரை பார்த்து வந்த விஷயத்தை சொல்லி அத்தனை பார்சல்களையும் இறக்கி வைத்துவிட்டு அவருடைய கையொப்பத்தையும் இட்டுவிட்டு இவர்கள் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். 9 பார்சல்கள் மிகச்சரியாக ஸ்ரீமடம் முகாமிற்குள் வந்திருக்கிறது. இந்த மேனேஜர் டெய்லி பார்த்துக்கிறார். ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் 9 நாள் இருக்குது இல்லையா? 9 பார்சலும் கரெக்டாக இருக்கான்னு போக வர பார்த்துப்பார். இப்படியே பார்த்துட்டு போகிறார். ஏன்னா ஒன்று கூட குறையப்படாதே, பெரியவா கையால் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? பார்த்துட்டு போகிறார். தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் பார்த்துட்டார். 9 பார்சலும் அந்த இடத்தில் அப்படியே மிகச்சரியாக உள்ளது. தீபாவளி அன்று காலை பக்தர்கள் கூட்டமாக அலையாக வருகிறார்கள் தேனம்பாக்கத்திற்கு. மகா பெரியவா சந்திரமௌலீஸ்வர பூஜையை சற்று நேரத்தில் ஆரம்பிக்க போகிறார். சந்திரமௌலீஸ்வர பூஜை முடிந்ததும் தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இந்த புது வஸ்திரங்களையும் கொடுக்க போகிறார். இப்போது காலையில் வரார், குளித்து விட்டு அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டு இந்த மேனேஜர் வந்து அப்படி பார்த்தா என்னமோ சரியாக இல்லை. திருப்பி எண்ணி பார்க்குறார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. 8 பார்சல் தான் இருக்குது, 1 குறையிறது. அச்சோ 9 பார்சல்னு சொல்லி வாங்கி கையெழுத்து வாங்கின்னு இருக்கோமே, பெரியவாள்கிட்டையும் சொல்லிட்டு தானே அவரை நம்ம அனுப்பிச்சோம், இப்போ 1 குறையிறதே, பெரியவா என்ன பண்ணுறது தெரியலையேன்னு தேனம்பாக்கம் முகாம் ஃபுல்லாக தேடுறார். ஒவ்வொரு அறையாக போகிறார். பெரியவா அறை வாசலில் யாராவது வச்சுருக்காளான்னு பார்க்குறார். இல்லை கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய கேட் இருக்குமோனோ அதற்கு பக்கத்தில் யாராவது வச்சுருக்காளான்னு பார்க்குறார். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டார். அந்த ஒரு பார்சல் கிடைக்கவே இல்லை. இப்பொழுது நம் மகா பிரியவாளின் அந்த போகியை தூக்குவா இல்லையா, அவள்கிட்டையும் போய் கேட்கிறார். இங்கே யாரையாவது பார்த்தேடா, எடுத்துகிட்டு போனாலா? நாங்கள் யாரையுமே பார்க்கலையேன்னு சொல்லிட்டான். தேனம்பாக்கம் முகாமின் இந்த வாட்ச்மேன் இருப்பார் இல்லையா வெளியில், அவளையெல்லாம் பார்த்து கேட்டுட்டார் இந்த மேனேஜர். ஒரு பார்சலை காணும், யாராவது எடுத்துகிட்டு போனாலா, பார்த்தேலாம்? எங்களை மீறி யாருமே எடுத்துகிட்டு போக முடியாதே சாமி, அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் இல்லை கட்டுமஸ்தான உடலாக இருக்கணுமே, அப்போ எங்களோட கண்ணில் பற்றுப்பாளோன்னோ, அப்படி யாரும் படலையே அப்படின்னு இந்த வாட்ச்மேன்லாம் சொல்லிட்டான். இவருக்கு அப்படியும் ஒரு சந்தேகம். எல்லா இடத்துலையும் தேடிட்டு உள்ளேயே பாடசாலை குழந்தைகள் இருப்பா இல்லையா, அவள் அழைச்சி கேட்குறார். டே கண்ணா, யாராவது ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி பார்த்தேலாடா அப்படின்னு கேட்டார். எங்களை போய் கேட்குறேலே மாமா, எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் யாரையும் பார்க்கல, நீங்கள் வேணால் உள்ளுக்குள்ளே யாரெல்லாம் நல்லா குண்டாக இருப்பாளோ அவள்கிட்டெல்லாம் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, இவருக்கு உள்ளுக்குள்ளே யாரெல்லாம் கட்டுமஸ்தான உடலில் இருப்பான்னு ஒரு சந்தேகம். இவரே ஒரு லிஸ்ட்டை போட்டுண்டு, இவர் எடுத்திருப்பாரா, இவர் எடுத்திருக்க மாட்டார், சேச்சா இவர் ரொம்ப நல்லவர், இப்படி இவரே ஒவ்வொருத்தருக்கா சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு வரார். இதெல்லாம் காலம் ஓடிண்டே இருக்குது. அன்னைக்கு தீபாவளி. இப்போ என்ன பண்ணுறது, எல்லாம் முடிச்சுட்டு மகா பெரியவா புது வஸ்திரத்தை கொடுக்கணும்னு கூப்பிடுவாரே, பேசாமல் பெரியவாள்கிட்டே போய் சொல்லிவிடுவோன்னு போனால் பெரியவா பூஜையை ஆரம்பிச்சிட்டார். பூஜையை ஆரம்பிக்கிற சமயத்தில் பெரியவாள்கிட்ட போய் நம்ம ஒன்றும் பேச முடியாதே, பேசப்படாதே. இப்போ ஒரு ஓரமாக உட்காந்து ரொம்ப அழுதுன்னு இருக்கார். இப்படி மகா பெரியவாளுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் 9வது பார்சலுக்கு, எனக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு 2 பாடசாலை குழந்தைகள் வந்து எழுப்புறா. மாமா எந்திருங்கோ, உங்களை பெரியவா கூப்பிட்ருக்கா, உத்தரவாயிருக்கு அப்படின்னு ஒன்று குடுன்னு ஓடுறார் உள்ள. பெரியவா அப்படின்னு எப்படியாவது விஷயத்தை சொல்லிடணும் அப்படின்னு அவர்கிட்ட, அவர் தான் அந்தர்யாமியாச்சே, நமக்குள் இருக்கும் விஷயத்தை சொல்லவும் வேண்டுமா? ஆனாலும் இவர் சொல்ல எத்தனைக்கும் போது, அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கோ, முதல்ல நான் சொல்கிறத செய்வியோ அப்படின்னு ஒரு கேள்வி மகா பெரியவாள்கிட்ட இருந்து. அப்படியே செய்கிறேன் பெரியவா, சொல்லுங்கோ. நீ என்ன பண்ணுற, தேனம்பாக்கத்தில் நான் சொல்கிற விலாசத்துக்கு போ, அங்கே இந்த தெருவில், அந்த தெருவின் பேர் சொல்லி, இந்த நம்பர் வீட்டில் அந்த வீட்டின் நம்பரை சொல்லி, இந்த பேரில் ஒரு நபர் இருப்பார், அவர் பேரை சொல்லி அவரை போய் பாரு. இப்போ என்ன பண்ணுற, அவரை போய் பார்க்கறச்ச நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு போனோம். வாங்கிட்டு போவியோ? வாங்கிட்டு போகிறேன் பெரியவா. 2 ரூபாய்க்கு சீயக்காய் பொடி வாங்கிட்டு போ. 2 ரூபாய்க்கு சீயக்காய் பொடினா அது ரொம்ப நிறையா அந்த காலத்தில். இப்போ கிடைக்கிற மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்லாம் இப்போ இல்லையே, 2 ரூபாய்க்கே நிறையா கொடுப்பான். சீயக்காய் பொடி வாங்கிக்கோ. அப்புறம் என்ன பண்ணுற, 2 படி நல்லெண்ணெய் வாங்கிக்கோ.
சரியா? அப்படியே வாங்கிக்கிறேன் பெரியவா. காஞ்சிபுரத்தில் உனக்கு நல்ல ஸ்வீட்டு கடை தெரியுமோ? தெரியும் பெரியவா. அங்கே போய் 2 கிலோ லட்டு வாங்கிக்கோ. எவ்வளோ வாங்கிக்கணும்? 2 கிலோ வாங்கிக்கிறேன் பெரியவா. இது எல்லாத்தையும் தூக்கிண்டு நான் சொன்ன அந்த விலாசத்துக்கு போ. அங்கே போய் கதவை தட்டிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடு. இந்த 2 படி நல்லெண்ணெய், 2 ரூபாய் சேக்காய் பொடி, 2 கிலோ லட்டு இதெல்லாம் எங்கு போய் சேர்ந்தது, அந்த பக்தர் இதையெல்லாம் வைத்து என்ன செய்தார் என்பதை நாம் வரும் பகுதியில் காணலாம். அந்த 9வது பார்சல் கிடைத்ததா இல்லையா என்பதையும் நாம் வரும் பகுதியில் காணலாம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.